பல தடைகளுக்கு பிறகு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஏன் இவ்வளவு நாளா ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதுக்கான அரசியல் காரணமே இந்த படத்துல வரக்கூடிய அரசியல் காட்சிகள் தான். ஏன்னா பல மறைமுகமான விஷயங்களை இந்த படம் பேசியிருக்கு. அப்படி என்ன அரசியல் விஷயங்களை பேசியிருக்காங்க, இந்த படத்தோட கதை தான் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மதுரை ஜெயிலுக்குள்ள ஒரு 15 ரவுடிங்க புதுசா வந்து ஆஜராகிறாங்க. 15 பேர் புதுசா வந்திருக்காங்கன்ற விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. ஆனா அவருக்கு லைட்டா ஒரு சந்தேகம். இந்த ரவுடிங்களுக்குன்னு ஒதுக்கின பிளாக்ல முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும் ஜெயிலர் பயப்படுறாரு. அதுக்கு வாதனும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், அந்த ரவுடிங் இருக்கிற அதே பிளாக்ல தான் தளபதியும் இருக்காரு, கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லும்போதுதான் தொழிலதிபரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே துணிச்சலா வந்து ஃபைட் பண்ணி அவரோட உயிரையே காப்பாத்துறாரு. இந்த விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. பரவாயில்ல, ஒரு பிரச்சனை வந்த உடனே துணிச்சலா இறங்கி சண்டை போறான்னு யார் இவன் என்ன தப்பு பண்ணி உள்ள வந்தான்னு தளபதியோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தளபதியோட முழு பெயரு தளபதி வெற்றி கொண்டான் TVK. இப்பேற்பட்ட இவர் ஜெயிலுக்குள்ள வரதுக்கு முக்கிய காரணமே இவரோட அம்மா தான். இவங்க அம்மாவே என் புள்ள தப்பு பண்ணிட்டா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என் பையன் தான் காரணம்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் போல. என்னதான் இருந்தாலுமே அவங்க அம்மா இப்ப கடைசி சமயத்துல உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற தளபதியும் கடைசியா ஒரு டைம் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே எங்க தளபதி ஒரு டைம் அனுப்பி வைங்க, கடைசி காலத்துல அவங்க அம்மா வந்து பார்க்கட்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஜெயிலரும் சரி நல்லவனா தான் இருக்கான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் தளபதியை பரோல் மூலியமா வெளியே வர வைக்கிறாரு. இது மூலியமா தளபதியும் அவங்க அம்மாவை பார்க்க வராரு. ஆனா கடைசி காலகட்டத்துல உன்ன நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களும் உயிரை விட்டுறாங்க. அம்மாவோட இறப்பு அவருக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே ரொம்ப சோகமா தான் இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்து தான் ஜெயிலருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு விஜி. அந்த சின்ன பொண்ணு எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட அம்மா உன்னை விட்டு போனா உனக்கு நான் ஒரு அம்மாவா இருப்பேன்னு அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசும்போது இன்னொரு அந்த பொண்ணு மேல அன்பு அதிகமாகுது. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க இறந்துறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவுக்கு கடைசியா ஒரு ஆசை வேற இருந்திருக்கு, என் பொண்ணு ராணுவத்துல சேர்க்கணும்னு. ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காம அவங்க இறந்துறாங்க. ஆனா இங்க தான் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஜடி ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இறந்தது அந்த பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே பார்த்திருக்கு. அம்மாவோட சாவை நேர்ல பார்த்ததால சின்ன வயசுல இருந்தே ஃபேர் ஃபோபியா அப்படின்ற ஒரு பாதிப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு விஷயமோ இல்ல பயம் அதிகமானாலோ அந்த சின்ன பொண்ணுக்கு அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தளபதிக்கு தெரிய வருது. அதோட சுதந்திர தினத்துக்கு ஒழுக்கமா எந்த கைதிகள் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப தளபதி பேரை ஆட் பண்ணி அவரும் ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆன உடனே ஜெயிலர் தான் வந்து பாக்குறாரு. ஏன்னா கடைசி காலத்துல அம்மா பாக்குறதுக்கு உதவியும் அவர் தான் பண்ணிருக்காரு. இப்போ இவர் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமும் ஜெயிலர் தான். நன்றி தெரிவிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தா அவர் அவசரமா கமிஷன் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு வெளியே கிளம்புறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணு வேற தனியா இருக்கு. சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு தளபதி அந்த சின்ன பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. அப்பதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமே நடக்குது. கமிஷன் ஆபீஸ்க்கு போன ஜெயிலரும் போற வழியில ஒரு விபத்துல சிக்கி அவர் இறந்துறாரு. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு இப்ப அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம தான் பாத்திரமா பாத்துக்கணும்னு அந்த பொண்ணு தான் சொந்த பொண்ணை மாதிரி நினைச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த பொண்ணுக்கு இந்த பயம் தான் உடனடியா போகணும், அந்த பொண்ணு தைரியமா வளர்க்கணும். அப்ப அந்த பொண்ணு ஆர்மி ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்றது அவங்க அப்பா அம்மாவோட ஆசை. அதை நான் நிறைவேற்றுவேன்னு அதனால சின்ன வயசுல இருந்தே அதுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சு தினமுமே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களோட வாழ்க்கை ஒரு பக்கம் போனாலும் உலக நாடுகள்ல ஏகப்பட்ட போர் பதற்றம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை ஜெயில அடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த கேங்கோட அடியாளங்கள் எல்லாமே உள்ள புகுந்து அவங்களோட தலைவனை காப்பாத்தி அந்த ஜெயிலே நாசம் பண்றாங்க. அப்பதான் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு டான் தெரிவது. அதோட அவனோட கனவு திட்டமே OM அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தடையா இருந்த ஒரே காரணத்துக்காக ஆப்பிரிக்கா கவர்மெண்டே வீழ்த்தி மொத்த ஆப்பிரிக்காவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நாடாவே அவன் மாத்திட்டான். அந்த அளவுக்கு ஒரு மோசமானவனா தான் இருக்கான். இப்படி காலங்கள் போக போக விஜயும் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகுறாங்க. இப்ப காலேஜும் படிக்கிறாங்க. ஏன் லவ் எல்லாம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. தளபதியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ரன் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்றாங்க. அப்பன்னு பார்த்து விஜய் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார வேணும்னே வம்பிழுக்கிறான். அவன் பார்வையே ரொம்ப தப்பா இருக்கு. இந்த விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே என் பொண்ணை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா உன் பொண்ணை அரெஸ்டே பண்ணல அப்படின்னு போய் சொல்றான். அப்பதான் தம்பி நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பேரை மட்டும் உன் டிபார்ட்மெண்ட்ல கேளு, என் பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவு பண்ணப்பான்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த போலீஸ்காரன் சரி யாரா அவன் பேர் என்னன்னு கேட்டா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற விஷயம் மொத்த போலீஸ்காரங்களுக்கும் தெரிய வருது. அந்த பேரை கேட்ட உடனே அவன் சாதாரண ஆளே கிடையாது, அவன் சுடு தண்ணிலே கையை விடுவான், நான் சும்மாவா விடுவான்னு மிகப்பெரிய பில்டப்பா இருக்கு. அப்பதான் இதுக்கு முன்னாடி தளபதி வெற்றி கொண்டான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்காரனும் விஜய பத்திரமா தளபதி கிட்டே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுறான். இப்படி ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை பார்த்த பூஜாவும் பரவாயில்ல ஹால் ரொம்ப ஃபிட்டா இருக்காரு, கண்டிப்பா இவர் மேல நம்ம ஒரு கண்ணை வைப்போம். பூஜாவும் லைட்டா நம்ம தளபதி மேல இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு கப்பலை தீவிரவாதிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த கப்பலை ஹைஜாக் பண்றாங்க. அந்த ஹைஜாக் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற தலைவனே இந்த OM ப்ராஜெக்டோட லீடர் தான். கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொத்த இந்திய ராணுவ படையும் கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னு சுத்த போறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த OM கேங்குக்கும் நம்ம இந்திய ராணுவ படைக்கும் பயங்கரமா சண்டை நடந்ததுல அந்த கப்பலையே பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி OM தலைவரும் அங்க இருந்து தப்பிச்சிடறான். அதோட இந்த ஒரு சம்பவத்துல இருந்து அந்த கப்பல இருந்த பொருட்கள் எல்லாமே கரையோரமா ஒதுங்குது. அதுல ஒரு முக்கியமான பொருளை டெடி பேர் பொம்மை தான். சம்பந்தம் இல்லாம கப்பலுக்குள்ள எப்படி இந்த பொம்மை வரும் அப்படின்னு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே தளபதிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவரோட பொண்ணு ஆர்மி செலக்ஷன்ல செலக்ட் பண்ண வைக்கணும். ஆனா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்க கையெழுத்தே போட மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரே போராட்டமா இருக்கு. என்னதான் விஜய் கிட்ட கெஞ்சி கேட்டாலுமே கையெழுத்து மட்டும் போட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாமே தளபதிக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கு. இந்த சமயத்துல தான் பூஜா சைக்காலஜி படிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரிய வருது. எப்படியாச்சும் விஜய சமாதானப்படுத்தி இந்த ஆர்மி அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட வை, உனக்கு கோடி புண்ணியமா போகணும் ஒரு உதவி கேட்கிறாரு. பூஜாவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணா நான் இந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட மாட்டேன், ஆனா உனக்கு என் சித்தப்பா கூட ஒன்னு சேர நான் உதவி பண்றேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு டீல போடுறாங்க. ஆனா நம்பாலும் விடுற மாதிரியே கிடையாது. எப்படியாச்சும் ஒரு ஆர்மி ட்ரைனிங் நான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நாளுமே பயிற்சிகள் அனைத்தும் ரொம்ப கடுமையா இருக்கு. அதோட விஜயும் போதுண்டா சாமி இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ரோட்டு ஓரமா ஒரு பொம்மை கடையை பாத்துருக்காங்க. அதுல ஒரு சிவப்பு கலர் டெடி பொம்மையை பார்த்த உடனே அவங்களோட மனநிலையை பாதிக்கப்பட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. இதை பார்த்த தளபதிக்கு என்னாச்சு என் பொண்ணுக்கு ஏன் இப்படி நடக்கிறான்னு அவருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. உடனே மனநல மருத்துவர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்பதான் விஜயோட கடந்த கால அனுபவம் ஏதோ ஒண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வரும்போது அவ இப்படி நடந்துக்கிறான்ற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. அதுலயும் குறிப்பா அந்த பொம்மையை பார்த்தா மட்டும் ஏன் அவ அப்படி நடந்துக்கணும்னு கேட்கும்போது தான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. விஜய் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா தான் கண்ணு முன்னாடி இறந்திருப்பாங்க. ஆனா அவங்க சாதாரணமா சாகல. தான் பொண்ணுக்காக ஒரு பொம்மையை வாங்கும்போது அந்த பொம்மைக்குள்ள ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் வெளியே சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுமே அவங்க சொல்ல போனா இதுக்கு காரணமா இருந்த மொத்த ரவுடி பசங்களும் உள்ள புகுந்து உயிரோடையே எரிச்சு கொண்டுறாங்க. பெத்த அம்மா தான் கண்ணு முன்னாடி இப்படி சாவர்த்த அந்த பொண்ணு பார்த்ததாலே என்னவோ அந்த பொம்மையை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த ரெட் கலர் டெடி பேரை பார்த்து அவங்க மனநிலை வேற மாதிரி மாறிடுது. தளபதிக்கு இது தெரிஞ்ச உடனே அப்படி என்ன அந்த பொம்மைக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு அவருக்கே ஒரு குழப்பமா தான் இருக்கு. அப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. என் மனைவியோட பல பொருட்களை நான் இந்த ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கேன், இதை மட்டும் திறக்காதீங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த ரூமை திறந்து பார்த்த உடனே தளபதி அந்த பொம்மை எங்க இருக்கு அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த பொம்மை பீரோல ஒளிச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயமே அவருக்கு தெரிய வருது. அந்த பொம்மை பின்னாடி கிழிச்சு பார்த்தா தான் அந்த பொம்மைக்குள்ள கன் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. குழந்தைங்க விளையாடுற அந்த சாதாரண அந்த பொம்மைக்குள்ள இப்படி கண்ணு வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் தீவிரவாதிங்க ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணி விடிக்க வச்சிருப்பாங்க. அந்த கப்பல இருந்து ஒரு சில பொருட்கள் கரை ஒதுங்கி இருக்கும். அதுல குறிப்பிட்ட ஒரு பொருள் இந்த பொம்மையும் அதோட ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கப்பலை ஹைஜாக் பண்ண அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி ரிமோட் வார் தான். அதாவது மனிதர்களால இல்லாம வெறும் ரோபோ மட்டும் வச்சு இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஓஎம் தாதா இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு சில போலீஸ்காரங்களை விலக்கி வாங்கிட்டு இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டான். அதோட ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறாரு. அப்ப பூஜாவும் மீடியாவில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல இருந்து இந்த மாதிரி ஒரு டெடி பேர் பொம்மையை எடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டெடி பேர்களை தயாரிக்கிற கம்பெனி 50 லட்சம் பொம்மைகளை தயார் பண்ணிருக்காங்க. 50 லட்சம் பொம்மைனா 50 லட்சம் துப்பாக்கிங்க. இதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்தியாக்குள்ள 50 லட்சம் துப்பாக்கியை கொண்டு வரணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்ச உடனே இந்த டெடி பேர் கம்பெனிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தாதா தான் ஒரு முக்கியமான கம்பெனியோட லீடா இருக்காரு. ஆனா இப்போ அவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகளா இருக்காங்க. ஒரு காலத்துல ரவுடியா இருந்திருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா வளர்ந்து வந்து நிக்கிறாங்க. அப்ப நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத தளபதிக்கு தெரிய வருது. ஏன்னா 50 லட்சம் துப்பாக்கி, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இடத்துல குண்டு வெடிப்பு, பாம் பிளாஸ்ட், தீவிரவாதிகளோட அத்துழியம் தாங்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குன்றத அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஓஎம் கேங் கிட்ட இருந்து தப்பிச்ச சயின்டிஸ்ட் எப்படியாச்சும் சிஎம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை பத்தி சொல்ல நினைக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே நேரடியா அவரால் போக முடியாது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் குள்ளேயே ஓஎமோட ஆளுங்க இருக்காங்க. அதனாலேயே மறைமுகமா போகலான்னு ட்ரை பண்றாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம தளபதியோட பொண்ணு அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் இந்த ஃபைலை கொடுத்து சிஎம் கிட்ட கொடுத்துருன்னு ஒரு உதவி கேட்கிறாரு. அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா சிஎம் கிட்ட போய் இது ஒரு முக்கியமான ஃபைலை ஒருத்தர் கொடுக்க சொன்னாருன்னு ஃபைலை கொடுத்துருது. ஆனா அந்த ஓஎமோட ஒரு முக்கியமான ஆளே சிஎம் தான். ஏன்னா சிஎமுக்கும் அந்த ஓஎமுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கு. சிஎம் போன் பண்ணி ஒன்ன பத்தின கம்ப்ளைண்ட் ஏன் டேபிளுக்கே வந்துருச்சு, இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது, அந்த சயின்டிஸ்டையும் அதோட இந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சிஎம் ஆர்டர் போடுறாரு. ஓஎமோட ஆளுங்க அந்த ஃபைலை கொடுத்த பொண்ணை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் விஜயம் ஆர்மி ட்ரைனிங் இதுக்கப்புறம் நம்மளால தாங்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிடலான்னு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டும் அப்பா அம்மா கூட்டிட்டு தளபதி கிட்ட வந்து பொண்ணு கேட்கறாரு, உங்க பொண்ணை கட்டி கொடுங்க. ஆனா வந்த மாப்பிளையோட அப்பாங்கால ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல, பொண்ணுங்களை மதம் தட்டியே பேசுறான். தளபதிக்கு அது சுத்தமா பிடிக்கல. எதுக்கு ஏன் உன் பொண்ணு ஆர்மி ட்ரைனிங்ல அனுப்புற, கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் பொண்ணு அழகா என் வீட்டை பார்த்துக்கிட்டு என் பிள்ளையும் பார்த்துப்பான்னு பொண்ணுங்களாலே சமையல் கட்டல் தான் இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசுறாரு. இந்த விஷயம் தளபதிக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அவர் கோவம் வந்து ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமா இருக்கான்னு வீட்டை விட்டு துரத்திடுறாரு. இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க வந்தா நீ அசிங்கப்படுத்துவியா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அது மட்டும் இல்லாம ஆர்மி ட்ரைனிங்க சுத்தமா மறந்துரு அப்படின்னு விஜயும் தளபதி கிட்ட இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதுன்னு கோவமா சண்டை போட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஓஎம் ஆளுங்க எல்லாருமே இந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு நைட்டோட நைட் அந்த வீட்டுக்கு ஆளுங்க இறக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே தளபதி இருக்கின்ற விஷயம் அந்த ஆளுங்களுக்கு தெரியாது. அதுல ஒரு அடியாள் மட்டும் நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நினைச்சு பார்த்து அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே தளபதி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு, அதுல இருந்து ஒருத்த தப்பிச்சு வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டான். இவனு இப்ப பயத்துல ஓடி போய் அவன் சாதாரண ஆள் கிடையாதுடா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும், அதுவும் பொண்ணு வேற சொல்றீங்க, அவன் பொண்ணு நம்ம தனியா அவனுக்கு தெரியாம தான் தூக்கணும்னு ஓஎம் கேங் ஆளுங்களும் ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. விஜயோட காலேஜ் மட்டும் விலைக்கு வாங்கி உன் பாய் ஃப்ரெண்ட் அங்க தனியா இருக்கான் அவனை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவன் மூலியமா விஜயை தனியா கூட்டிட்டு வர பாக்குறாங்க. வந்தவனுங்க அடியாரங்க செட் பண்ணி அந்த பொண்ணு தனியா வந்த உடனே உனக்கு அந்த ஃபைலுக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் சிஎம் கிட்ட அந்த ஃபைல கொடுத்த, அந்த சயின்டிஸ்ட் எங்க பார்த்தா துருவி கேள்வி கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிய வந்துருது. ஏன்னா காலேஜ் விட்டு டைம் ஆகியும் இன்னும் பொண்ணு வீடு வந்து சேரல. அப்ப விசாரிக்கும் போதுதான் என் பொண்ணு ஒரு ஆபத்துல இருக்கிற விஷயமே அவருக்கு தெரிய வருது. உடனே பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போய் எவனா என் பொண்ணு மேல கையை வச்சுட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு அங்க இருக்கிற மொத்த அடியாளுங்களே பயங்கரமா அடிச்சு இதுக்கப்புறம் வாழ்நாள அவன் கண்ணு முழிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சு போடுறாரு. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல பிறகு அங்க இருக்கிற ஒரு அடியாளு எவனே தெரியல, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் வந்திருக்கான், பயங்கரமா போட்டு அடிக்கிறான், அவன் யாருன்னே தெரியல அப்படின்னு அடியாள் புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் ஓஎம் தலைவரும் அவன் யாரும் வீடியோ கால்ல வரன்னு காமிக்கும் போதுதான் அவனை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஓஎம் லீடருக்கும் தளபதிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு குடுக்கல் வாங்கல இருந்திருக்க போல. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருப்பாங்க. அப்போ ஓஎம் கேங் லீடருக்கும் தளபதிக்கும் அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு பார்த்தா இங்க தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில கள்ளச்சாராயம் மிகப்பெரிய ஒரு அளவுல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அப்ப மதுரையோட மக்கள் எல்லாமே கள்ளச்சாராயை குடிச்சிக்கிட்டு வாந்தி பேதின் மயக்கத்துல ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அப்ப அந்த கள்ளச்சாராயத்தை வித்த ரவுடி யாருன்னா லோக்கல் ரவுடி ரோஜா தான். ரோஜாவை பொறுத்த வரைக்கும் மதுரைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவா இருப்பாரு. இவன் வித்த கள்ளச்சாராயத்தால் தான் மக்கள் எல்லாருமே இறந்தாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட்
பார்த்துட்டு இருக்க முடியல. உடனே போலீஸ்காரங்க அனுப்பி ரோஜாவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான போலீஸ்காரர் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம் கேங் லீடரோட தலைவன். அதாவது ஓஎம் கேங் லீடரும் ஒரு காலகட்டத்துல போலீஸ்காரனா தான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் இப்போ ஒரு மிகப்பெரிய தாதாவா மாறி இருக்கான். இப்போ அந்த ஓஎம் போலீஸும் ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடு அப்படின்னு ரோஜா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ண போனா, ஆனா ரோஜாவோட அடியாளங்க என்ன மீறி எங்க தலைவனை நீ கை வச்சிருவியாடான்னு ஓஎம் போலீஸ ட்ரெஸ் இல்லாம உருவி நியூடா ஓட வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ்காரங்களிடையே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுது. அதோட ஒரு சாதாரண ஒரு ரவுடி போலீஸ்காரனை அசிங்கப்படுத்திட்டானேன்னு ஓஎம் தாங்கவே முடியல. கூனி குறுகி போய் நிக்கிறாரு. ரோஜாவை அரெஸ்ட் பண்ணதால கள்ளச்சாரத்தால இறந்தவங்களோட குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் என்னதான் அதிகமானாலுமே ரோஜா மேல ஒருத்தனும் கைய வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாதாவா வந்து நிக்கிறான். உயர் அதிகாரிகளுக்கு ஒரே டென்ஷனா இருக்க என்னையா பண்றதுன்னு. சார் என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்பிச்சு பார்ப்போம், அவன் கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவான்னு தளபதி வெற்றி கொண்டான அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்த தளபதியும் இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்க ரோஜா மேல கையவே வைக்கல. ஆனா தளபதி ரோஜாவோட வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உன்ன மாதிரி கள்ளச்சாரம் வைக்கிற ரவுடிங்களுக்கு எல்லாம் எதுக்குடா ஒரு பவர்னு ரோஜாவை அரெஸ்ட் பண்ணி அந்த போராட்டத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துறாரு. அதோட மக்கள் எல்லாருமே தளபதியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காக நீ தான் என்னோட அடுத்த தலைவன் அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு புகழ்றாங்க. ஆனா ஒரு சம்பவத்துல ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். நல்லதை பார்த்துட்டோம். இப்ப கெட்டது என்னன்னா அந்த ஓஎம் போலீஸ்காரன் நம்மளால அந்த ரோஜாவை பிடிக்க முடியல. ஒரு சாதாரண ஒரு ரோடு இவ்வளவு படிப்பு படிச்ச என்னையும் ஆட்டி படிக்கிறானா இந்த போலீஸ் பதவி எல்லாமே சும்மா அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அப்ப நம்ம கெட்டவங்களா மாறணும். இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அந்த ஓஎம் போலீஸ்காரன் நல்லவனா தான் இருந்தான். ஆனா அசிங்கமோ அவமானமோ வந்த பார்த்து இதுக்கப்புறம் நான் எதுக்குற நல்லவனா இருக்கணும், நான் கெட்டவனா மாறண்டா அப்படின்னு அந்த ரோஜா கூடிய கை கோக்குறான். ரவுடி ரோஜாக்கும் ஒரே ஒரு குறிக்கோள், எப்படியாச்சும் தளபதியை போட்டு தள்ளணும். ஓஎம் போலீஸ்காரனுக்கு இந்த நாட்டையும் நம்ம ஆட்டி பாடிக்கணும். இப்படி இந்த ரெண்டு கெட்டவங்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு திட்டத்தை ஒண்ணு போடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்ல குண்டு வெடிப்பு நடந்தா அது மூலியமா கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ஓஎம் போலீஸ்காரன் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். அதுக்கு பாம்பெல்லாம் ரெடி பண்ணி தீவிரவாதிகளை தயார்படுத்துறான். ஆனா இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு தெரிஞ்சாலுமே அவரால் தடுக்க முடியல. பாம்பு எல்லாமே வெடிச்சிருச்சு. இது கேள்விப்பட்ட உடனே நீ ஒரு நல்லவனா இருந்தா அதுவும் போலீஸ்காரனா இருந்தா ஏன்டா அப்படி மாறன்னு கேட்டாதான், என்னடா நல்லவன், இந்த உலகம் எப்பவுமே நல்லவங்களை கொண்டாடாது, அதனால நான் கெட்டவனா மாறிட்டேன் டைலாக் பேசிட்டு இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு தளபதி துப்பாக்கி எடுத்து ஓஎம் போலீஸ்காரனை சுட்டுறான். ஆனா அந்த ஓஎம்ஓ தளபதி சுட்டதால இதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இந்தியாவில இருந்து தப்பிச்சு ஆப்பிரிக்காக்கு போயிடுறான். ஆப்பிரிக்காக்கு போன உடனே அங்க இருக்கிற கேங்ஸ்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு துப்பாக்கிகளை ஏகப்பட்ட உலக நாடுகளை கடத்தி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா வந்து நிற்கிறான். இந்த மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் தான் தளபதிக்கும் ஓஎம்ஓ இருந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கும் தெரிய வருது. என் சித்தப்பா எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி எனக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முக்கியம், அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்றேன்னு அப்ளிகேஷனை கையெழுத்து போட்டுட்டு ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிறாங்க. ஆனா ஓஎம்ஓ இப்ப தளபதி இருந்தா இந்த பிளானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு எப்படியாச்சும் அவரை வெளி கொண்டு வர பாக்குறாரு. அதுக்காகவே தளபதியோட ஊர் மக்களை ரோஜா ஆளுங்களும் ரோஜாவும் கொடுமைப்படுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட தளபதியும் உடனே ஊருக்குள்ள வந்து என்ன தைரியம் தான் என் மக்கள் மேல நீ கைது பண்ணு, ரோஜாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டாரு. ஆனா ஓஎம்னா என்ன, எதுக்காக இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்றது தளபதிக்கு சுத்தமா தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா ரோஜா கிட்ட தான் கேட்கணும். ரோஜாவும் இவன் கிட்ட நம்ம சொல்லாம இருந்தா கண்டிப்பா நம்மள போட்டு அடிப்பான், எதுக்குடா நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு ஓஎம்னா என்ன அந்த ப்ராஜெக்டோட பின் விளைவுகள் பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆப்பிரிக்காக்கு தப்பிச்சு போன ஓஎம் கேங் லீடரோ அங்க போன உடனே ஏகப்பட்ட கேங்ஸ்டர் கூட கை கோத்துட்டான். ஆனா அவனால முழுமையா அந்த ஆப்பிரிக்காவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இருந்தாலுமே மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா இந்த நாட்டையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஒண்ணு வகுக்கிறான். அந்த சமயம் பார்த்து அந்த நாட்டிலேயும் மதம் ஜாதி மொழின்னு ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. அப்ப மக்களிடையே மறைவுகமா பொம்மை மூலியமா துப்பாக்கியில கொடுத்தா ஜாதி சண்டையும் மத சண்டையும் தூண்டி விட்டா மக்கள் கையில சண்டை போடாம துப்பாக்கி மூலியமா சண்டை போடுவாங்க. இது மூலியமா சிவில் வார் நடக்கும். சிவில் வார் நடந்தா அந்த நாட்டோட அரசாங்கமே கவுந்துரும். இதனாலேயே மொத்த நாட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்றான். இதுதான் ஓஎம் ப்ராஜெக்டோட மெயினான ஒரு திட்டமே. ஆனா இந்த சமயத்துல ஆப்பிரிக்கால நடத்த முடிஞ்சா மட்டும் பத்தாது. உலக நாடுகளை ஏகப்பட்ட நாடுகளை நடத்தணும். அதுலயும் குறிப்பா இந்தியாவுல எப்படி ஆப்பிரிக்கால மதமும் ஜாதியும் ஒரு பிரிவினையா இருக்கோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும். அப்ப இந்த மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் வச்சு இந்தியாவை ஒட்டுமொத்தமா சீரழிச்சு இந்தியாவோட அரசாங்கத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது அந்த ஓஎமோட பிளான். இந்த மாதிரியான திட்டங்களை பத்தி ரோஜாவும் தளபதி கிட்ட எடுத்து சொல்றாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட தளபதி ஏன்டா அப்படி பண்றீங்க, நாட்டுல ஜாதி மதம் எல்லாமே எல்லாரும் ஒத்துமையா தானே இருக்கும், உங்களை மேல ஒரு ஆளுங்களால தான் அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு உடனே அதை தடுக்க பாக்குறாரு. ஆனா ஓஎம் லீடருக்கு தளபதி ரோஜாவை தூக்கிட்டான்ற விஷயம் தெரிய வருது. அப்ப கண்டிப்பா எல்லா உண்மையும் தளபதி வாங்கிருப்பான். இதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருக்க முடியாது, தமிழ்நாட்டோட சிஎம் கடத்துவோம், அது மூலியமா நம்ம மக்கள் கிட்ட டிமாண்ட வைப்போம், மொத்த அரசாங்கத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்போம்னு ஓஎமோட கேங் லீடர் தலைமை செயலகத்துக்குள்ள புகுந்து சிஎம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா சிஎம்க்கும் ஓஎம்க்கும் நடுவுல ஒரு டீலிங் இருக்கு. ஆனா இந்த விஷயம் தளபதிக்கு தெரியாது. உடனே அந்த கேங் லீடர் நான் சிஎம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் தீவிரவாதிகள் தான், அதுவும் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு நியூஸ் மீடியாக்கு பிரஸ் மீட் கொடுக்குறான். இந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட உடனே இந்த முஸ்லீம் அதெல்லாம் பண்றாங்களா, இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா, அப்ப நம்ம மசூதியை இடிப்போம், இந்த முஸ்லீம் இருக்கிற ஏரியாவை நம்ம அடிச்சு தீ வச்சு கொளுத்துவோம்னு இந்துக்குள்ள எல்லாமே ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. நம்ம ஆளுங்க அடிக்கிறாங்க, நம்ம என்ன சொம்பைங்களா அப்படின்னு முஸ்லீம் ஒரு பக்கம் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்துக்களோட ஆளுங்க அடிக்க கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏகப்பட்ட ஜாதி கலவரமும் மத கலவரமும் பெருசாகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட தளபதியும் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும், இது தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஓஎம்ஏ முன் வந்து நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தான் காரணம், தீவிரவாதி எந்த காரணமும் இல்லைன்னு முன் வந்து சொல்லணும். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம அவனை கைப்பற்றணும்னு தளபதியும் அவங்க ஆளுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தலைமைச் செயலகத்தை சுத்து போடுறாங்க. இந்த பக்கம் சிஎம் கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசாங்கம் சும்மா இருக்குமா, உடனே ராணுவ படைகளை இறக்கி சிஎம் காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஓஎம்க்கு ராணுவம் வந்து தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரோபோகளை அவர் தயார் பண்ணி வச்சிருப்பாரு. ரோபோக்களை இறக்கி விடுறாரு. ஏன்னா மனுஷங்களை இறக்கி சண்டை போட்டா ஒரே ஒரு துப்பாக்கி சூட்ல அவன் செத்துருவான். ஆனா ரோபோ மேல துப்பாக்கி பட்டா அது இருமுன்றதால மறுபடியும் துப்பாக்கி பவுன்ஸ் ஆகி அவன் மேலே வந்து விழும். இதனாலேயே ரோபோக்களை இறக்கி சண்டை போட வைக்கிறான். தளபதியோ ராணுவ படையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ரோபோக்களை கட்டுப்படுத்த முடியல. அப்பதான் இதுக்கு முன்னாடி தலைமுறையான சயின்டிஸ்டும் உள்ள புகுந்து அந்த ரோபோக்களை கட்டுப்படுத்த இதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு நான் பாத்துக்கிறேன்னு அந்த சயின்டிஸ்ட்
மொத்த ரோபோக்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. இந்த பக்கம் நாட்டு மக்களும் மத கலவரம் அதிகமானதால முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியன்ஸ் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடக்குது. கோவில் இடிக்க வந்தா ஒரு சில முஸ்லீம்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து நான் கோவில் இடிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. மசூதி இடிக்க வந்தா ஒரு சில இந்து எல்லாமே ஒன்னு சேர்ந்து நான் மசூதி இடிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய ஒரு ஒற்றுமை இருக்கு. இதனால மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம யாரோ ஒரு பேச்சுக்கு நம்ம சண்டை போடுறோமே அப்படின்னு மக்கள் போட்ட மதச்சண்டையும் ஒரு கட்டத்துக்கு முடிக்க வருது. ஓஎம்க்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு பார்த்தா தளபதி தான் எப்படியாச்சும் மக்கள் கிட்டே நடக்கிற இந்த சண்டையை தடுக்கணும்னு போலீஸ்காரங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாருமே இந்து மாதிரியும் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு நின்று அந்த மதத்தோட கோயிலுக்கு முன்னாடி போய் நீங்க தடுத்து நிறுத்துங்க. கண்டிப்பா அப்படி பண்ணா மொத்த கலவரத்தையும் நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு கொடுத்த தளபதி ஐடியாவால தான் இப்ப மொத்த பிரச்சனையும் முடிக்க வந்திருக்கு. ஓஎம்மால அதை தாங்கவே முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் போட்ட திட்டங்களை நீ தடுத்து நிறுத்துவ, அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகளை நீ தடுத்து நிறுத்திருப்ப, இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஓஎம்முக்கும் தளபதிக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. சண்டனோட நடந்தா கண்டிப்பா அதுல ஹீரோ தான் ஜெயிப்பாரு. இந்த சண்டையிலும் தளபதி ஜெயிச்சு கடைசியில எல்லா மக்களையும் காப்பாத்தி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து நிக்கிறாரு. அதோட தளபதியோட பொண்ணு விஜய் இந்த சண்டையில பயங்கரமா சண்டை போட்டு அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த பயத்தை வெளி காமிச்சிக்காம அந்த பயத்தை சாகரிச்சு நானும் ஒரு தைரியமான பெண்மணி தான் அப்படின்னு தான் நிரூபிச்சிட்டாங்க. கடைசியா தளபதியும் நல்ல ஒரு அரசாங்கம் உருவாக்கணும்னா நல்ல ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கணும், அது மக்கள் கிட்ட தான் இருக்குன்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தளபதி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த படத்துல அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, எதுக்காக இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுக்காம அப்படி தடுத்து நிறுத்தணும்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட அரசியல் விஷயங்களை பேசியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள், அதோட தூத்துக்குடி சேட்டலைட் ஆலையில் நடந்த துப்பாக்கி சூடு, இந்த சமுதாயத்தில் நடக்கிற பெண்களுக்கான கொடுமையான விஷயங்கள், அதோட தீவிரவாத அமைப்புகள், நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு தலைவனை சரியா தேர்ந்தெடுக்கணும்ன்ற வசனங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்துக்கு ஒரு தடையா இருக்க ஒரு காரணமாவே இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் விஷயங்களை பத்தி உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லலாம். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க லைக் பட்டன் அமுத்தின ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ குறிச்சு ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.